பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீதிமொழிகள் 20:8. நியாயாசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா தன் கண்களினால் சகல பொல்லாப்பையும் சிதற பண்ணுகிறார். இந்த வசனத்தின்படியாய் கடந்த திங்கட்கிழமை அன்னைக்கு என்னோட ஸ்கூலில் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையனை நான் அடிச்சிட்டேன். அவனோட கையில் கொஞ்சம் இன்ஜுரி ஆயிடுச்சு. அந்த லிட்டில் ஃபிங்கரில் அடிபட்டுருச்சு. அவங்க கேஸ் கொடுத்துட்டாங்க. கேஸ் கொடுத்துட்டு மறுநாள் என்கொயரிக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸர்ஸ் வராங்க. நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்காக பேசினோம். ஒரு 3 hours பேசினோம். அவங்க வந்து அந்த எக்ஸ்ரேலாம் காட்டினாங்க. எக்ஸ்ரேயில் ஃப்ராக்சர்ஸ் எதுவும் இல்லை. ஆனால் அந்த அம்மா வந்து அப்பாலஜி லெட்டர் கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு எழுதி தர சொன்னதுனால நான் அப்பாலஜி லெட்டர் எழுதினேன். அதில் விரல் உடஞ்சிருச்சுன்னு எழுதுங்க, அப்போ தான் நான் விட்ரா பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே நான் எழுதி கொடுத்துட்டேன். ஆனால் அதை அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஸ்ட்ராங்காக மறுநாள் எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ப்ரெஸ் எல்லாம் கூப்பிட்டு பேட்டி கொடுத்துட்டு எஃப்ஐஆர் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கள் ஸ்கூல்லேருந்து மாஸ்டர்ஸு ஹெச்எம் எல்லாம் போய் பேசி பார்த்தாங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருந்தாங்க. ஆனால் அவங்க காம்ப்ரமைஸே ஆகலை. ராத்திரி 7:30 மணி இருக்கும். எங்கள் பிரின்சிபல் எனக்கு ஃபோன் பண்ணி எஃப்ஐஆர் போடணும்னு சொல்கிறாங்க, நாங்கள் பெயில் மூவ் பண்ணிடுறோம், எஃப்ஐஆர் போட்டுடலாமா அப்படின்னு கேட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரேயருக்கு வந்துட்டேன். ப்ரேயருக்கு வந்தால் ஆவியானவர் முழுக்க அன்னைக்கு ஆமான் பண்ணின அந்த சதியை பற்றி தான் பேசினார். அதை எப்படி முறியடிப்பேன் அப்படின்னும் பேசினார். அதில் ஆவியானவர் ஒரு வார்த்தை சொன்னார், ராத்திரியிலே உங்களுக்கு விரோதமாய் சதி ஆலோசனை ஏற்படுத்தியிருக்கலாம், ஆனால் காலையில் அது முறியடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா அந்த லேடி அந்த கேஸ் கொடுத்தது வந்து ராத்திரி 11:30 மணிக்கு தான். எனக்கே பேசினதுனால நான் ஒரு தைரியமாக கடந்து போனேன். காலையில் நான் 10:30 மணிக்கு தான் எந்திரிச்சேன். ஃபர்ஸ்ட் கால் என்னோட பிரின்சிபல் கிட்டேருந்து வந்துச்சு, கேஸை வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கர்த்தர் வந்து கண்ணியிலிருந்து என்னை காத்து தப்ப பண்ணினார். சங்கீதம் 124:7 கண்ணி தெரித்தது நாங்களும் தப்பினோம் என்ற வசனத்தின்படி கர்த்தர் என்னை தப்ப செய்தார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.